ஹாய் ஒருவன் எல்லாரும் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒரு நாள் கேப் இருக்குது, ஒரு நாளில் படிச்சிடலாம்னு கேட்டால் சூப்பராக படிக்கலாம். லாஸ்ட் மினிட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதை படித்தா எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னா 65+ கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன் சார் 65 70 எல்லாம் எடுக்க முடியாதான்னு கேட்டால் கம்பல்சரி மேபி உள்ளேருந்து கேட்கலாம். அந்த உள்ளே நான் இன்னும் சொல்லலை, அதுக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன். அந்த அவுட்புட்டு இந்த உள்ளே கேட்குற கொஷின்ஸ்க்கு நாளைக்கு ஒரு மத்தியானத்துக்கு மேலே போடுறேன். நீங்கள் இதெல்லாம் படித்து முடிங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம 5 மார்க்ஸ் எல்லாம் பார்த்துடலாம், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. 4 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு நீங்கள் தான் எல்லாத்துக்கும் முழுக்க காரணம். அண்ட் பாஸ்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண காரணம் தான். ஸோ இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் மேலும் வளர்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டா ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 5 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு 20 5 மார்க் கூட இருக்காது. பேராமீட்டர் வித் டைப் வித்தவுட் டைப் பியூர் இம்பியூர் ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். சாப்டர் 2ல் ஃபெசிலைட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் லிஸ்ட் அண்ட் பெயர் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இதெல்லாம். சாப்டர் 3ல் LEGB 5 கேட்டஸ் ஆஃப் மாடல்ஸ் இது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. சாப்டர் 4ல் கேட்டசிக்ஸ் ஆஃப் அல்காரிதம் லீனியர் சர்ச் பைனரி சர்ச் பபிள் சார்ட் ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள்லாம் ஓனாகவே எழுதி நம்மளே வந்து டெஃபினேஷன் எழுதி சூடோ கோடு மட்டும் 3 பாயிண்ட் எழுதினா போதும் எல்லாத்துலையும். சாப்டர் 5ல் இன்புட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் ப்ரோக்ராம் மட்டும் அதாவது இன்புட் ஃபங்க்ஷன் என்ன ப்ரோக்ராம், பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன ப்ரோக்ராம், அவ்வளோதான். டோக்கன்ஸ் ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்குமே 2 பாயிண்ட் எழுதினா போதும். சாப்டர் 6 ஃபஸ்ட்டு கொஷின் இங்கே லாங் ஆன்சர். இதெல்லாம் நான் பார்ட் 3 கொஷின் நினைக்கிறது. பார்ட் 3 பார்ட் 4 அந்த லாங் ஆன்சரில் இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். தமிழ் மீடியமும் இருப்பீங்க, அதனால தான். ஃபார் லூப்பு இஃப் எல்ஸ் எல்இஃப் இது பார்த்துக்கோங்க. சாப்டர் 7ல் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வருங்க. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். சாப்டர் 8ல் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபார் லூப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாப்டர் 7லேயும் 3மே இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 9ல் நெக்ஸ்ட் டூப்பிள் அதோட எக்ஸாம்பிள் ஒன்று எழுதிருங்க. செட் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப ஈஸி. சாப்டர் 10ல் ஃபஸ்ட்டு ஒன்ல கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அதோட சின்டாக்ஸு எக்ஸாம்பிள். டிஸ்ட்ரக்டர்னா என்ன, சின்டாக்ஸு எக்ஸாம்பிள். டெஃபினிஷன். சாப்டர் 11 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் ரிலேஷன்ஷிப் மேப்பிங் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் முக்கியமான கேள்வி DBMS RDBMS கேட்டசிக்ஸ் ஆஃப் RDBMS ஈஸி. ஒருவேளை கேட்டசிக்ஸ் ஆஃப் DBMS கேட்டால் கூட இந்த பாயிண்ட் வச்சு எழுதிக்கலாம். சாப்டர் 12 கன்ஸ்ட்ரைன்ஸ் டைப்ஸ் இதுக்கு சின்ன ப்ரோக்ராம் வரும், அந்த ப்ரோக்ராமை நீங்கள் எழுதுங்க நல்லாயிருக்கும். SQL காம்பனன்ட்ஸ் இது ரொம்ப ஈஸி, ஃபுல் ஃபார்மெல்லாம் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். சாப்டர் 13 எக்ஸல் CSV ஃபைல் முக்கியமான ஒரு 5 மார்க்கு கன்ஃபார்ம் கேட்பாங்க. டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஈஸி. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு ரீட் ஏ ஃபைல் ரொம்ப ஈஸி தான். சாப்டர் 14 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமாண்ட் பைத்தான் ஃபைல் நேம் PY I C++ இதோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பர்பஸ்க்காக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லணும். சாப்டர் 15 SQLite ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் ஹேவிங் கிளாஸ். சாப்டர் 16ல் டைப்ஸ் ஆஃப் பைப்ளாட்ஸ் பட்டன்ஸ் பர்பஸ் ஆஃப் ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த பிளாட் எக்ஸ் லேபிள் பிளாட் ஒய் லேபிள் இதோட பர்பஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு லைன் தான் இருக்கும். தயவு செய்து இந்த 3 5 மார்க் நல்லா படிச்சுங்க. அது போக புக்கின்ல ஒரே ஒரு 5 மார்க்கு என்ன 5 மார்க் அப்படின்னா கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் கிராஃப். மொத்தமாக 22 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இந்த ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் கிராஃப் லாஸ்ட் லெசனில் லாஸ்ட் பேஜில் 5 பாயிண்ட் இருக்கும். தமிழ் மீடியம் படிச்சுக்கோங்க. ஸோ 2 மார்க் 3 மார்க் வரும். பெரும்பாலும் 2 மார்க் 3 மார்க் படிக்க முடியாத பசங்க சாப்டர் 6 முடி நான் சொன்ன 2 மார்க்லாம் 3 மார்க்லாம் படிச்சிருங்க. முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு 4 லெசன் 11 12 13 14 16 லாஸ்ட் ஒரு 5 லெசன் அண்ட் இது ஒரு 6 லெசன் இப்படி படிச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களால் 5 2 மார்க் 5 3 மார்க் ஈஸியாக எழுதலாம். அந்த மாதிரியும் படிக்கலாம். இல்லை நான் கொடுத்த எல்லாமே படிங்க, ரொம்ப சிம்பிள். பார்ட் 2 1 2 4 பார்ட் 3 பார்ட் 2னா 2 மார்க் பார்ட் 3னா 3 மார்க்கு. சாப்டர் 2ல் 1 2 3 4 5 பார்ட் 3ல் 1 4 ஸோ 2 3 மார்க் தான். இந்த பாருங்கள் சாப்டர் 5 முடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஈஸி. எல்லாமே டீட்டெயிலே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோ படிக்கிறதுக்குலாம் கஷ்டம் இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சாப்டர் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 2ல் 1 2 3 4 பார்ட் 3ல் 1 2 4 5. சாப்டர் 7லேயும் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருப்பேன் 1 2 3 7 1 2 4 8 பார்ட் 3ல். சாப்டர் 8ல் எல்லாமே டீட்டெயிலில் இருக்குது. ஸ்லைசிங்னா என்ன, ஸ்ட்ரிங் டெலிட்னா என்ன, ஸ்ட்ரிங் மாடிஃபைனா என்ன, ஸோ எல்லாமே டீட்டெயிலில் இருக்குது. ஸோ அதனால் 1 2 3 5 பார்ட் 3ல் 1 2 ஸோ இதெல்லாமே ஈஸி. சாப்டர் 9 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் டீட்டெயிலில் கொஞ்சம் இருக்குது. பார்ட் 2ல் 1 5 6 பார்ட் 3ல் 1 5 6. சாப்டர் 10ல் 1 5 மட்டும்தான், பார்ட் 3ல் ஃபஸ்ட் ஒன் மட்டும் தான்.
சாப்டர் 11 எல்லாமே தியரி 1 2 3 5 1 2 3 5. சாப்டர் 12ல் பார்ட் 2ல் 1 2 3 5, பார்ட் 3ல் 1 3 5. ஸோ இந்த கன்ஸ்ட்ரைன்ஸு இந்த SQL காம்பனன்ட்ஸ் எல்லாம் படித்தாலே சில விஷயங்கள் பண்ணிடலாம். இந்த சாப்டர் 12 13ல் பார்ட் 2ல் 1 2 4, பார்ட் 3ல் 1 2 5. சாப்டர் 14ல் பார்ட் 2ல் 1 2 3 4 5, பார்ட் 3ல் 1 2 3 5. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டருங்க, ரொம்ப ஈஸியும் கூட. சாப்டர் 15ல் வந்து பார்ட் 2ல் 1 2 4, பார்ட் 3ல் 1 2. சாப்டர் 16ல் கம்மியாக தான் இருக்குது. ஸோ 1 2 3 4, பார்ட் 3ல் செகண்ட் ஒன் யூசஸ் ஆஃப் விசுவலைசேஷன். ஸோ கன்ஃபார்மாக நான் சொல்கிறேங்க, டிஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே விட்டுறாதீங்க, அதெல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் ப்ரோக்ராமிங் அவுட்புட் முதல் கொண்டு என்ன வருங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது புக் பேக் இருக்கிறது என்ன, புக் பேக் இருக்கிறத அவுட்புட்டு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கேட்பாங்க. ஸோ அதுவுமே நான் இதில் நோட்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் அடி வாங்கும் பயம் இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே அதுக்கு வீடியோ வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. என்ன கேட்டால் சாப்டர் வைஸ் போகிறதா 5 மார்க் வைஸ் போகிறதானா அது உங்கள் இஷ்டம். என்னை கேட்டால் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா சாப்டர் வைஸே போங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 10 சாப்டர் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் லாஸ்ட்டு சாப்டரும் 14th சாப்டரும் 11th சாப்டரும் டெட் ஈஸி. ஸோ இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, சரிங்களா. 5 மார்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் 2 மார்க் 3 மார்க் போகிறனாலும் போய்க்கோங்க. ஆனால் சாப்டர் வைஸ் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா படிக்க 5 மார்க் படிக்க 2 மார்க் 3 மார்க் முடிஞ்சிடும். ஏன்னா 5 மார்க்லேயே இப்போ LEGBன்னு எடுத்திங்கன்னா அந்த லெசன்லேயே லோக்கல் ஸ்கோப்னா என்ன, குளோபல் ஸ்கோப்னா என்ன, ஸோ அதிலே ஆன்சர் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு முடிஞ்சிடும், அதனால தான் சொன்னேன். ஸோ இதெல்லாமே முடிச்சிருங்க. ஸோ ப்ரோக்ராம் எல்லாம் எல்லாத்துக்குமே எழுதணுமாங்க சார் அப்படின்னு கேட்டால், எதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித் டைப் வித்தவுட் டைப்புக்கு சின்டாக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமு. அடுத்தது இதுக்கெல்லாம் ப்ரோக்ராமே தேவையில்லை. லிஸ்ட்டுக்கெல்லாம் சின்னதாக ஒரு சின்டாக்ஸ் மாதிரி இருக்கும். LEGBக்கு தேவை, சின்னதாக இருக்கும், புக்கில் இருக்கும். அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே தியரி தான். அண்ட் வித்து ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு அந்த லீனியர்னா என்ன, பைனரினா ஜஸ்ட் அந்த ஒரு கட்டம் மாதிரி போட்டு இண்டெக்ஸ் எல்லாம் வரைஞ்சி போட்டிருப்பாங்க. இன்புட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் வேணும், டோக்கன்ஸ்க்கு தேவையில்லை. ஃபார் லூப்புக்கு வேணும், இதுக்கும் வேணும். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு வேணுமாங்க சார், தேவையே கிடையாது. ஸ்கோப் ஆஃப் வேரியபிளுக்கு தேவையா, தேவை. பில்டின் ஃபங்க்ஷனுக்கு தேவையில்லை, அந்த கமெண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். சாப்டர் 8ல் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டருக்கு ஒவ்வொன்றுக்கும் சின்டாக்ஸ் சின்ன ப்ரோக்ராமாக தான் இருக்கும், அது தேவை தான். அடுத்தது சாப்டர் 9ல் நெக்ஸ்ட் டியூப்பிளுக்கு தேவை, செட் ஆப்ரேஷனுக்கு சின்னதாக தேவை, A யூனியன் B அது ஈஸி, ஒன்று தானே. கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் தேவை. டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் தேவையில்லை, இதுக்கும் தேவையில்லை, எதுக்குமே தேவையில்லை. கன்ஸ்ட்ரெயின்ஸுக்கும் தேவையில்லை, கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு தேவை இருக்குது, சின்னதாக இருக்கும். SQL காம்பனன்ட்ஸ்க்கு தேவையில்லை, இதுக்கு 3த்துக்குமே தேவையில்லை, இதுக்கும் தேவையில்லை, இது பர்பஸ் தான். ஸோ நான் பாருங்கள் ஹேவிங் கிளாஸ்க்கு தேவை இருக்குது. ஸோ நான் மொத்தத்தில் ப்ரோக்ராமிங் இருக்கிற கொஸ்டின்ஸே நான் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காது, ஓகேவா. ஸோ தயவு செய்து படிங்க. மினி மெட்டீரியல் ஏதாவது கிடச்சா கூட நான் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு இல்லாமல் நான் இல்லை. இதெல்லாம் படிங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு 5 யூனிட் முடிங்க, நாளைக்கு டைம் இருக்குது, மீதி இருக்க 11 யூனிட் முடிச்சுக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் படிங்க. ஃபஸ்ட்டு 5 இன்றைக்கி ஈவினிங் முடிங்க, மெதுவாக படிங்க. தேங்க்யூ.